இந்த நாளிலும் நம்முடைய மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக நம்முடைய அழைப்பினை ஏற்று வந்திருக்கின்ற நம்முடைய தூத்துக்குடி நாசரேத் திருமணத்தினுடைய குருத்துவ செயலர் ரெவரண்ட் டாக்டர் டிஜிஏ தாமஸ் ஐயா அவர்களை நம்முடைய சேகரத்தின் சார்பிலும் நம்முடைய சபையின் சார்பிலும் அவர்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ரெவரண்ட் கிளிட்டஸ் எட்வர்ட் அவர்கள் சிஎன்ஐ மும்பையிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவருடைய மாமா இந்தபூர். அவர்களை நம்முடைய சேகரத்தின் சார்பில் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அது மட்டுமல்ல, நம்முடைய எரேமியா ஐயா அவர்கள் எப்பொழுது அழைத்தாலும் ஊழியத்துக்கு நமக்கு அதிக ஒத்தாசையாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களை நம்ம கரங்களை தட்டி அன்போடு வாழ்த்துவோம். அவர்களையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். விஞ்ஞானபுரம் சேகரத்தினுடைய தலைவராக இருக்கின்ற ரெவரண்ட் கிங்ஸ்லி ஜான் ஐயா அவர்களையும் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் அவர்களையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. யோபு ஐயா அவளை குறித்து கண்டிப்பாக நாம் சொல்லணும். தாவீது சுந்தரானந்தார் சமயத்தினுடைய சபை தலைவராக இருக்கிறார்கள். கடாட்சபுரத்திலே ஊழியம் செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்களும் வந்திருப்பது மகிழ்ச்சியான ஒரு காரியம். அவர்களையும் நம்முடைய சேகரத்தின் சார்பாக அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் அவர்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வாத தட்டு மற்றும் ஏல பொருட்கள் உள்ளன. அனைவரும் ஆலய ஆராதனை முடிந்தவுடன் உற்சாகமாக ஏலம் எடுத்து செல்ல உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். பலிபீடத்தில் படைக்கப்பட்ட ஆசீர்வாத தட்டுகள் இப்பொழுது முன் மண்டபத்தில் வைத்து ஏலம் இடப்படும். இப்பொழுது முன் மண்டபத்தில் வைத்து ஆசீர்வாத தட்டுகள் ஏலம் இடப்படும். ஒரு ஆட்டுக்குட்டியும் உள்ளது. எனவே அதனையும் ஏலம். இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. நாம் ஒரு செயலை செய்ய நினைக்கும் பொழுது அந்த செயல் எப்படியாவது செயல்பாட்டுக்கு வர வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அந்த செயலானது செயல்பாட்டு நிலை எட்டும் பொழுது நமக்கு இருக்கின்ற மகிழ்ச்சி, கிடைக்கின்ற அந்த ஆனந்தத்திற்கு எல்லையே இல்லை. அப்படி ஒரு சம்பவம் தான் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலத்தில் முதல் இந்திய பேராயர் VS அசரியா அவர்கள் பிறந்த வெள்ளாளர் மலையில் நடந்திருக்கிறது. நம்ம அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆலயம் என்பது ஆண்டவரின் வாசஸ்தலம், அவர் வசிக்கின்ற இடம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா கர்த்தர் ஒருவருக்கு தான் மகிமை, மற்ற யாருக்கும் நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தொடர்ந்து வலைதளம் மூலமாக சொல்லி வருகின்றோம். அந்த நிகழ்வானது நேற்றைய தினம் நடந்திருக்கிறது. வெள்ளாளர் மலையில் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது ஆலய பிரதிஷ்டை மற்றும் அசன பண்டிகை நடைபெற்று வருகிறது. நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஆலய பிரதிஷ்டை நடந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலத்தின் கிளரிக்கல் செக்ரட்டரி விஜிஏ தாமஸ் ஐயா அவர்கள் வந்து கலந்து கொண்டாங்க. இறையாசி வழங்கி ஒரு நல்ல ஒரு பிரசங்கத்தின்னு சொன்னாங்க. நேற்று தான் அந்த ஐயாவுடைய பிரசங்கத்தை கேட்டேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ரொம்ப ப்ராக்டிக்கலாக, ரொம்ப மிக எளிமையாக, அனைவரும் புரிந்து கொள்ளும் வண்ணமா, அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா தூங்காமல் விழித்திருந்து கேட்கும் வண்ணமா உரத்த சத்தத்தில் பேசினாங்க. உண்மையிலே முதலாவது நான் கேட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு, ரொம்ப ஆச்சரியமாக, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ அவர்கள் வந்திருந்த போது பார்த்திங்கன்னா அவரோட பார்த்திங்கன்னா இன்னும் சில ஆயர்கள் வந்திருந்தாங்க. அதுதான் நீங்கள் இந்த முதல் வீடியோவில் பார்த்தீங்க. எப்பொழுதும் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, வந்திருக்கின்ற ஆயர்களை வரவேற்கும் என்னமா உள்ளே என்ன பண்ணுவாங்க, ஆலயத்துக்குள்ளே வச்சு சால்வை போடுவாங்க. நேற்று பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், யாருக்கும் சால்வே போடலை. அங்கே இருக்கின்ற ஆயர் வந்து பார்த்திங்கன்னா அவர்களை அறிமுகம் செய்த பொழுது கைத்தட்டல் மட்டுமே கிடைத்தது. கைத்தட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பலாம் யாருமே என்ன பண்ணல, தட்டல. ரொம்ப என்ன பண்ணாங்க, யோசித்து தான் கைத்தட்டினாங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலத்தில் உலகெங்கும் சென்று கர்த்தருடைய வார்த்தையை பரப்பிய VS அசரியா அவர்கள் மணியிலிருந்து எழுந்திருக்கிறது. மனதுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. இதுபோன்ற நிகழ்வு வந்து எல்லா இடத்துலையும், எல்லா ஆலயங்கள்லையும் செய்யப்பட வேண்டும் என்பது தான் நம்முடைய கருத்து. தொடர்ந்து அதை வலியுறுத்தி வருவோம். அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த ஆசீர்வாத தட்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆசீர்வாத தட்டு வேணும் தான். கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணணும், பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும், நிர்வாகத்துக்கு பணம் வேண்டும் தான். ஆனாலும் பார்த்திங்கன்னா அந்த ஆலயத்தில் மகிமை தங்கிய தேவன் வாசஸ்தலம் பண்ணுற இடத்துல அந்த இடத்த ஒரு ஏலக்கடை போல் மாற்றக்கூடாதுன்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தேன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நிகழ்ந்தது. நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதனுடைய உபதேசியாக சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஆசீர்வாத தட்டு ஏலம் விடப்படும், ஆனால் ஆலய மண்டபத்தில் வைத்து தான் ஏலம் விடப்படும் சொன்னாங்க. அதுபோல் பார்த்திங்கன்னா ஆலயத்தில் வச்சு விட்டால் தான் என்ன பண்ணணும், நிறையா பணம் கிடைக்குன்னு சொல்லி ஒரு தவறான அபிப்பிராயம் இருந்தது. அதே நேற்று வந்து பார்த்திங்கன்னா வெள்ளாளர் மலை மண் உடைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஆசீர்வாத தட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா
லட்சங்களுக்கு மேலே தான் பண்ணியிருக்கு சென்றிருக்குது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். இதற்காக இந்த 2 விஷயத்திலும் மிக சிறப்பாக செயல்பட்ட வெள்ளாளமலை திருத்துவ ஆலயத்தின் நிர்வாகத்திற்கும் அசன கமிட்டி மற்றும் ஆலய பரிபாலன குழு மற்றும் அந்த ஊரை சேர்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக இது ஒரு நல்ல துவக்கம். ஆண்டவர் வாழ்கின்ற இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆலயம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடாது. அங்கே அவர் ஒருவருக்கு தான் மகிமை மாட்சிமை. அதுபோல் பார்த்திங்கன்னா ஆட்டுக்குடியையும் ஆசீர்வாத தட்டையும் ஒரே இடத்துல ஏலமிட்டு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை ஏற்கனவே செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நேற்று வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா அதை உறுதி செய்திருக்கிறார்கள். அதுவும் சிறந்த விலையில். எங்கே நீங்கள் ஏலம் விட்டாலும் ஏலம் விடுகின்ற இடம் முக்கியமல்ல, அதை எடுக்கின்ற மக்களுடைய மனநிலை தான் மிக முக்கியம். அதை நிரூபித்திருக்கிறது. அந்த ஊர் மக்கள், வெள்ளாளமலை மக்களும் வந்து பார்த்திங்கன்னா பல லட்சங்கள் போட்டி போட்டு ஆண்டவருடைய ஆல்டரிலிருந்து ஆசீர்வாதம் செய்யப்பட்ட அந்த தட்டை எடுத்து சென்றனர். மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த 2 சம்பவங்கள் நடந்தது எனக்கும் பார்த்திங்கன்னா என்னை போன்றவர்களுக்கும் மிகுந்த ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்துகிறது. அனைத்து திருமண்டலங்களிலும் அனைத்து ஆலயங்களிலும் இதுபோன்ற நடைமுறை தொடரப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய ஆசை. ஆண்டவரும் நிச்சயமாக இதுபோன்ற செயல்கள் நடக்கின்ற சபையை இன்னும் ஆசீர்வதிப்பார். இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளாளமலை மண்ணில் அசன வைபவம் நடைபெற இருக்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து ஊர் மக்களும் எந்த விதமான மத சாதி இன வேறுபாடு இல்லாமல் அனைவரும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வெள்ளாளமலையில் மண் தரையில் உட்காந்து சாப்பிட்ற ஒரு பழக்கம் இருக்குது. அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இறைவனுடைய முன்னால் ஏற்றத்தாழ்வு என்பதே கிடையாது. அனைவரும் சமம் என்பதை வலியுறுத்தி தான் அதை செய்து கொண்டிருக்கிறோம். இன்றும் அதை மிக சிறப்பாக செய்ய இருக்கின்றோம். எனவே அனைவரும் வந்து அதில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த காணொலியை வெளியிடுகிறேன். அனைவருக்கும் நன்றி. சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க.